உங்களுடைய வாழ்க்கையை எளிதில் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு ஒரு தீப்பறவை போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும். மறைந்த வழிகளிலிருந்து எழுந்து வரக்கூடிய ஒரு தீப்பறவை போல கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்டது இருக்கும். அது யாருக்குமே தெரியாம இருக்கும். ஒரு மர்மமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வந்து கொண்டும் இருப்பீங்க. யாரிடமும் எதை பத்தியும் கூற மாட்டீங்க. யாரை பத்தியும் நீங்க எதுவும் நினைக்க மாட்டீங்க. மத்தவங்க என்ன நினைத்தா என்ன, என்னுடைய வாழ்க்கையே இப்படித்தான் போய்க்கிட்டு இருக்கு, மத்தவங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை என்னால மாற்றிக்கொள்ள முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்க ஒரு சாதாரண ஒரு மனிதர் போல எப்பொழுதுமே காட்சி அளிக்க மாட்டீங்க. நீங்க தீயில் எரிந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு பீனிக்ஸ் பறவை போலத்தான் நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. அதனால உங்களை எத்தனையோ மனிதர்கள் கீழே தள்ளி இருப்பாங்க. நீங்க மௌனமாக இருந்து எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு கூட நீங்க முன்னேறி கொண்டு இருக்கும் பொழுது சில நண்பர்கள், சில உறவுகளில் சில துரோகங்கள், அதனால உங்களுடைய வாழ்க்கை கீழ் நோக்கி போயிருக்கும். அப்படி எந்த விதமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அதிலிருந்து நீங்க வெளிவர ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை என்ன என்பதை உங்களால தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் மாற்றங்களால் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்க உச்சத்தையும் அடைவீர்கள். அதே ஒரு கட்டத்தில் நீங்க ஆழமான பாதிப்பையும் அடையவும் செய்வீங்க. இந்த மாதிரியான நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் அதனை உங்களால பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை நீங்க யாரிடமும் சொல்லாத உண்மைகளின் ஒரு வாழ்க்கையாகத்தான் இதுவரைக்கும் இருக்கும். உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை பிறந்ததிலிருந்தே உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அமைதியான ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க வெளியில் வாழ்ந்திருப்பீங்க. உள்ளுக்குள்ள ஒரு தீப்பொறியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. சிறு வயதிலிருந்தே நீங்க வேறுபட்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. மற்றவங்க சின்ன விஷயங்களை கூட மறந்து விடுவாங்க. ஆனா நீங்க ஒரு வார்த்தையையே மனதில் வைத்துக்கொண்டு அந்த ஒரு வார்த்தைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. அந்த ஒரு வார்த்தைகளால் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ தாக்கங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் என அனைத்தையுமே நீங்க தாங்கி இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய மனதில் ஒரு ஆழம் என்பது நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஒரு ஆழத்தை யாரும் புரிந்து கொள்ளாமலே இருந்திருப்பாங்க. யாரும் புரிந்து கொள்ளாம ஏகப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்குள்ள நிச்சயமா கொடுத்திருப்பாங்க. அதனால ஏகப்பட்ட அளவுக்கு நீங்க துன்பத்தையும் அடைந்திருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் வெளியில் சிரித்தாலும் உங்களுடைய உள்ளத்திற்குள் ஒரு அமைதியான ஒரு சோகம் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அந்த சோகத்தை நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய கண்களிலிருந்து சார சாரையாக கண்ணீர் என்பது நிச்சயமாக வருந்தவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய அன்பு எல்லையற்றதாக இருக்கும். ஆனா நீங்க அதிகமா அன்பு கொடுப்பதால அதிகமா நீங்க காயப்படுத்தவும் செய்வீங்க. நீங்க ஒருவரை நேசிக்க மாட்டீங்க. ஆனா ஒரு முறை நீங்க நேசித்து விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க எது வேண்டுமானாலும் செய்வீங்க. என்னுடைய வாழ்க்கையில அவனும் ஒரு முக்கியமான நபர் என்று அவங்களையும் நீங்க விரும்ப ஆரம்பிப்பீங்க. நீங்க அன்புக்காக எல்லாத்தையுமே தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. ஏன் உங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்க மற்றவங்களுக்காக தியாகம் செய்து விடுவீங்க. அந்த அளவுக்கு நீங்க அன்புக்காக, உங்களுடைய மதிப்புக்காகவும் எல்லாத்தையும் நீங்க தியாகம் செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அந்த அன்பு திரும்ப அதே அளவில் உங்களுக்கு வரவிடாம போயிருச்சு அப்படின்னா முற்றிலும் நீங்க உடைந்து விடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆசை எப்பொழுதுமே இருக்கும். நான் உனக்கு 100% அன்பு கொடுக்கேன் அப்படின்னா எனக்கு திரும்ப 90% அன்பு கொடுக்கணும். அவன் அன்பு கொடுக்காம இருந்தான் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில இருந்து அவனை நான் விலக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய, வெளியில் சொல்லக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அதனால உங்களை முற்றிலும் இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நிச்சயமா உடைத்து உங்களுடைய மனவேதனையை அது நிச்சயமாக கொடுத்தும் விடுங்க. ஒரே ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியிருக்கும். அந்த ஒரு உறவு உடைந்த போது நீங்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலுமே உங்களுடைய உள்ளுக்குள்ள முற்றிலும் உங்களை சிதறி போக வைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமா கொடுக்கவும் செஞ்சிருக்கும். உங்களுக்குள்ள நம்பிக்கை துரோகம் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். மறக்க முடியாத காயங்கள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கவும் செஞ்சிருக்கும். இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க யாரையும் எளிதா நம்ப மாட்டாங்க. ஆனா ஒரு முறை நம்பி விட்டாங்க அப்படின்னா அது முழுமையாக நம்பக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கையை உடைத்த சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருப்பாங்க. அந்த மனிதர்களை நீங்க நினைத்து எவ்வளவோ அளவுக்கு கஷ்டத்திற்கு நீங்க உள்ளாகி இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா அதுக்கு பிறகு நீங்க ஒரு விதமான ஒரு மனிதராக மாறி இருப்பீங்க. வெளியில் அமைதி, உள்ளுக்குள்ள எச்சரிக்கை. யாரிடமும் பேசினால் கூட சந்தேக புத்தி, இப்படிப்பட்ட ஒரு மனிதராக நீங்க நிச்சயமா மாறி இருப்பீங்க. உங்களுடைய முயற்சி ஆனால் அது கடினமான ஒரு பாதையாக இருக்கும். நீங்க முயற்சி எடுக்காத நாட்கள் கிடையாது. முயற்சி எடுக்காத வேலைகள் கிடையாது. எல்லாத்தையுமே நீங்க முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனா அது ஒரு கடினமான ஒரு பாதையாக மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்திருக்கும். நீங்க வாழ்க்கையில் எதையும் எளிதாக பெற்று
பெற்று வாழ்ந்த ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க இருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்க போராட வேண்டிய ஒரு நிலைமையில தான் நீங்க இதுவரைக்கும் இருந்திருப்பீங்க. எது வேண்டும் என்றாலும் போராடி தான் உங்களுடைய வாழ்க்கையில அது கிடைத்திருக்கும். மத்தவங்க எளிதா அடைந்த விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த ஒரு அனுபவம் தாங்க சில நேரங்கள்ல உங்கள சோர்வடையவும் செஞ்சிருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் தாங்க. நீங்க ஒருபோதும் கைவிட்டிருக்க மாட்டீங்க. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சோர்வு ஏற்பட்டிருந்தாலும், எந்த உறவையும் சரி, எந்த ஒரு வேலையையும் சரி, நீங்க எப்போதும் கைவிடாம அதனை பின்பற்றிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. யாருக்கும் தெரியாத ரகசியமான கஷ்டங்கள் என்ன தெரியுமா? நீங்க பல விஷயங்கள உங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்க உங்களுடைய வலிமையை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. வலியையும் யாரிடமும் கூறவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. நீங்க அமைதியாக அழுத இரவுகள், நீங்க யாருக்கும் தெரியாமல் தாங்கிய கஷ்டங்கள், அது எல்லாம் உங்களுடைய உள்ளத்திற்குள் மறைந்த ஒரு அத்தியாயமாக இருக்கும். அது அனைத்தையும் நீங்கள் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு பல மனவேதனைகளையும், மன கஷ்டங்களையும் நீங்கள் வைத்துக்கொண்டு வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க நிச்சயமா இருக்கவும் செய்வீங்க. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நீங்க உள்ளாக்கப்பட்டு, அது அனைத்தையுமே மறக்க முடியாம, உங்களுடைய மனதிற்குள் பதிந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. ஆமாவா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தவைகளா? இல்லையா? என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள, மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நன்மைகள் என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இனிமே நீங்க அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் வீண் போகாது. அது எல்லா அனுபவங்களும் உங்களை ஒரு புதிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமா உங்களை தள்ளிவிடும். நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவலைகளையும் கஷ்டங்களையும் நீங்க அனுபவித்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகளும் சந்தோஷங்களும் உள்ளுக்குள்ள அடக்கி வைத்திருந்த மனவேதனைகள் அனைத்தும் சரியாக கூடிய ஒரு காலமாகவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா கொண்டு போகவும் செய்யுங்க. இனி நடக்கப் போகின்ற மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க இத்தனை நாட்கள் காத்திருந்த வெற்றி திடீரென்று உங்களுக்கு திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பா நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க நீண்ட நாள் காத்திருந்த ஒரு விஷயம் திடீரென்று உங்களுக்குள்ள நிறைவேற ஆரம்பிக்கும். அது திடீரென்று நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கையவே அது மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போகவும் செய்யுங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கூட நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இத்தனை நாட்கள் நீங்க காத்திருந்த ஒரு உறவோ, ஒரு வேலையோ, ஒரு வாய்ப்போ, ஏன் ஒரு தொழிலை கூட நீங்க ஆரம்பிக்கணும்னு காத்து கொண்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போய் விடுங்க. இந்த ஒரே ஒரு தருணம் தான் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக உங்களுக்கு போய் கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணநிலை இந்த ஒரு நேரத்தில் உயர ஆரம்பிக்கும். நிம்மதிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்க முன்பு சந்தித்த பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் குறைய ஆரம்பிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்குன்னு உருவாக தொடங்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக நடத்த ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். உறவுகள்ல உண்மையான ஒரு மனிதர்களின் வருகை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வருகையால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். நீங்க காயப்பட்ட உறவுகள் அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு முடிவானது கிடைக்கும். அதற்கு பதிலாக உண்மையான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து விடுவாங்க. அந்த ஒரு உண்மையான மனிதர்களை மட்டும் உங்களுடன் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்கும். இந்த ஒரு முறை நீங்கள் யாரை நம்ப வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வீங்க. அறிந்து அதன்படி நீங்க நடந்து கொண்டாலே போதும். நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். மன அமைதி உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு பரிசாக இருக்கும். நீங்க பல வருடங்களாக தேடிய அமைதி இப்போது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க அமைதியாக எல்லாத்திலும் வாழவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மறைந்த சக்தி இப்பொழுது வெளிப்பட தொடங்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மறைந்த சக்தி நிச்சயமாக கிடைக்கும். அது இப்போது வெளியில் தெரியவும் செய்யும். மற்றவங்க உங்களை ஒரு புதிய ஒரு கோணத்துல பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தவும் செய்வாங்க. முக்கியமான மாற்றம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்க எல்லா மாற்றங்களிலும் மிக முக்கியமான ஒரு நபராக இருப்பீங்க. நீங்க மாறவும் போறீங்க.
இனி நீங்க பழைய மனிதர்களாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருந்த காயங்களை நீங்கள் தாண்டி வெளியவும் வர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அனுபவங்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க சக்தியாக மாற்றுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இதுவரைக்கும் உங்களுடைய காலத்தில் நீங்க காயப்பட்டிருப்பீங்க, எவ்வளவோ நம்பிக்கையை இழந்திருப்பீங்க, தனியா போராடி இருப்பீங்க. இந்த எல்லா அனுபவங்களும் உங்களை நிச்சயமா ஒரு புதிய ஒரு மனிதரா மாற்றவும் செஞ்சிருக்கும். இனி நீங்க பழைய விருச்சிகம் ராசி அன்பர்கள் கிடையாது. நீங்க எழுந்து நிற்கக்கூடிய ஒரு விருச்சிகமாக மாறுவீர்கள். உங்களுடைய வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராகவும் நீங்க நிச்சயமா தோணவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும். உங்களுக்குள்ள ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதனையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. யாருக்கும் தெரியாத ரகசியமான கஷ்டங்கள் என்ன தெரியுமா? நீங்க பல விஷயங்களை உங்களுக்குள்ள வைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்க உங்களுடைய வலிமையை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. வலியையும் யாரிடமும் கூறவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. நீங்க அமைதியாக அழுத இரவுகள், நீங்க யாருக்கும் தெரியாமல் தாங்கிய கஷ்டங்கள், அதெல்லாம் உங்களுடைய உள்ளத்திற்குள் மறைந்த ஒரு அத்தியாயமாக இருக்கும். அது அனைத்தையும் நீங்கள் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு பல மனவேதனைகளையும் மன கஷ்டங்களையும் நீங்கள் வைத்துக்கொண்டு வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க நிச்சயமா இருக்கவும் செய்வீங்க. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நீங்க உள்ளாக்கப்பட்டு அது அனைத்தையுமே மறக்க முடியாம உங்களுடைய மனதிற்குள் பதிந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தவைகளா இல்லையா என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நன்மைகள் என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இனிமே நீங்க அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் வீண் போகாது. அது எல்லா அனுபவங்களும் உங்களை ஒரு புதிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமா உங்களை தள்ளிவிடும். நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கவலைகளையும் கஷ்டங்களையும் நீங்க அனுபவித்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நன்மைகளும் சந்தோஷங்களும் உள்ளுக்குள்ள அடக்கி வைத்திருந்த மனவேதனைகள் அனைத்தும் சரியாக கூடிய ஒரு காலமாகவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா கொண்டு போகவும் செய்யுங்க. இனி நடக்க போகின்ற மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க இத்தனை நாட்கள் காத்திருந்த வெற்றி திடீரென்று உங்களுக்கு திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பா நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க நீண்ட நாள் காத்திருந்த ஒரு விஷயம் திடீரென்று உங்களுக்குள்ள நிறைவேற ஆரம்பிக்கும். அது திடீரென்று நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கையவே அது மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமா போகவும் செய்யுங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கூட நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இத்தனை நாட்கள் நீங்க காத்திருந்த ஒரு உறவோ, ஒரு வேலையோ, ஒரு வாய்ப்போ, ஏன் ஒரு தொழிலை கூட நீங்க ஆரம்பிக்கணும்னு காத்து கொண்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போய் விடுங்க. இந்த ஒரே ஒரு தருணம் தான் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக உங்களுக்கு போய் கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில